சட்டமன்ற தேர்தல் நெருங்குது. இப்ப இந்த நேரத்தில் செங்கோட்டையன் வெளில வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியா அமைவாங்களா, தேர்தலை சந்திப்பாங்களா, இல்ல என்ன நடக்கும் சார்? முதல்ல காலில் விழுந்து தவழ்ந்து அதே ஸ்டைலா போயிட்டு இருக்கு. ஒரு டிவி போட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. அவங்க திருமதி வி கே சசிகலான்னு அம்மாவோட இருந்தவங்க, அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அதுல ஒரு வார்த்தை சொன்னார், பரிதாபமா பாவம், எல்லார்டையும் நான் தாங்க சைன் வாங்கி கொண்டு வந்து இது எடப்பாடி பழனிசாமி வரட்டும் முதலமைச்சரா நான் தாங்க கொடுத்தேன்னாரு. இதை விட செருப்பாலே அடிச்சிருக்கலாம் வேற யாராவது இருந்தா கலட்டி. இந்த வார்த்தையை விட வார்த்தை வேணுமா அவனுக்கு? இந்த மனுஷனுக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லா எம்எல்ஏ சிட்டி கையெழுத்து வாங்கிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் நான் கொடுத்தேன்னு சொல்றேன். ரிசார்ட்ல உட்காந்துக்கிட்டு தனக்கு வேணாம் அந்த பதவின்னு சொல்லி கட்சி விட்டு எடுக்கிறேன் நீ. இதே தொழிலா உனக்கு? அந்த அம்மாவுக்கு காலை வாரினது. ஒருத்தன் காலில் விழுந்தானா, எழுந்திரிப்பா, சும்மா காலில் விழுந்து ரகலை பண்ணாத, எழுந்திச்சு தொலையா, எழுந்திரி, தயவு செஞ்சு காலில் விடாத அப்படின்னாராம். அந்த காலில் விழுந்தார்ல அவர் சொல்லியிருக்காரு, தலைவர் மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ அவன் சொன்னானா, இல்ல வந்து நான் காலில் விழுந்துட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. எதுவும் சொல்ல முடியாது, நீ எழுந்திரியா முதல்லன்னாராம். இல்ல காலில் விழுவேன், ரெண்டாவது எனக்கு வந்து காலை வரதான் தெரியும், எனக்கு வந்து எழுந்திருக்க தெரியாது. ஆகவே அது அந்த அம்மாவுக்கு நடந்துச்சு. அப்புறம் நீங்க ஒருத்தர் பேர சொன்னீங்கல்ல, அவர் பின்னாடியே ஓடினார். ஆர்கே நகர் எலெக்ஷனு அது இது, அம்மா தான் சேர்க்க கூடாது, அம்மா வனவாசம் அனுப்பிச்சாங்க. ஏன் சேர்த்தீங்க? அறிவு கிட்டவர்களை ஏன் சேர்த்தீங்க? ஏன் பின்னாடி அலைஞ்சிங்க? ஏன் இந்த கற்பகம் கார்டனுக்கு போய் காத்திருந்தீங்க? நேரம் பார்த்து முதுகுல குத்துறீங்க. இந்த ஆளுக்கு அது வேணும் விடுங்க, நமக்கெல்லாம் துரோகம் பண்ணதுக்கு அப்படிதான், வேற வழி இல்லை. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் அவங்க முதலமைச்சரா பண்ணாங்க, இவர் கட்சி முதலமைச்சரா முன்மொழிந்தார். அதுக்கு ஒரு சண்டை, எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுத்தார், அவரை காலி பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய வரலாற்று மிக்க தலைவர் பண்ருட்டியார், அவர் நடுவில் பூந்துக்கிட்டாரு. நல்லது சொல்றதுக்கு வந்தார், இந்த டிரைவர் சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகிட்டோம், டிரைவரை மாத்துங்கடான்னாரு. அதை சொல்ல வந்து அவரை காலி பண்றது. 11 வருஷங்க கன்னடா தமிழ் கேட்டாங்க, வீட்டுல சூறையாட்டானுங்க, ரத்தம் சிந்திருக்கோம் குடும்பத்தோட கர்நாடகா மண்ணில் உட்காந்துட்டு. அப்ப அரசியல் பண்ணப்போ எவ்வளவு வேதனை. இந்த சித்ரா லட்சுமன் தென்னிந்திய சினிமா சங்கத்திலிருந்து பாராட்டி எழுதினார். இன்னைக்கு கர்நாடகால தமிழ் சினிமாவும் தமிழ் சேனலும் தமிழ் பேப்பரும் ஓடுதுன்னா புகழேந்திக்காரங்க எவனும் இல்லை.